அனைவருக்கும் வணக்கம். நவரத்னா ஸ்டேட்டஸ் ஃபார் ஐஆர்சிடிசி. அதாவது கடந்த மார்ச் 3ஆம் தேதி இந்தியன் ரயில்வே கேட்டரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐஆர்சிடிசி அண்டு இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐஆர்எஃப்சி அப்படிங்கிற இந்த ரெண்டு சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸை நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ்னால் என்ன? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் முழுவதுமாக நடத்தக்கூடிய ஒரு செக்டர் தான் வந்து சிபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னா என்ன? கவர்மெண்ட்டும் இருக்கும், அதே போல் ப்ரைவேட்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். இதே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஃபுல்லாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், அதோடைய செலவினங்கள் எல்லாமே வரவு செலவு எல்லாம் அதையே சாரும் அப்படின்னா அதை சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் சொல்லுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸில் இந்த ரெண்டு கம்பெனிக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதன்படி 25வது நவரத்னா ஸ்டேட்டஸை வந்து ஐஆர்சிடிசியும் 26வது நவரத்னா ஸ்டேட்டஸை வந்து இந்த ஐஆர்எஃப்சியும் வந்து அடைஞ்சிருக்குங்க. இது எக்ஸாம் சொல்லி கேள்வியாக வரலாம். 25th நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கின கம்பெனி நேம் என்ன அப்படின்னு நீங்கள் இதை வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், மொத்தம் வந்து 12 இந்தியன் ரயில்வே கிட்ட 12 சிபிஎஸ்சி இருக்குதாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓன் பண்ண ரயில்வே துறை சார்ந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைசஸில் மொத்தம் வந்து 12 இருக்காங்க. இந்த 12ல் 7 வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ்னால் என்ன? இது எதுக்காக? இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் ஒரு கம்பெனி வாங்குறதுனால அதுக்கு என்ன பெனிஃபிட்டு? ஸோ அது நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கணும்னா அதுக்கு என்ன க்ரைட்டீரியா அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த ரெண்டு கம்பெனியானது இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்கு இல்லையா? இந்த நவரத்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது இந்த ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா கம்பெனிஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதன்படி மகாரத்னா, மினி ரத்னா இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான் நவரத்னான்னு சொல்கிறாங்க. இப்போ மகாரத்னான்னா என்னன்னு சொல்லிட்டு ஸோ பாருங்கள், க்ரைட்டீரியா கொடுத்துருக்க பாருங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய க்ரைட்டீரியா மகாரத்னான்னா என்ன? ஸோ அது வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து அடைஞ்சிருக்கணும். இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அது வந்து லிஸ்டட் பண்ணியிருக்கணும். ஆவரேஜ் ஆனுவல் டர்ன் ஓவராக ஒரு 25,000 கோடி வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனிக்கான ஸ்டேட்டஸாக கொடுத்துருக்காங்க. அதே போல் மினி ரத்னான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. 2 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் சென்டரில் சில க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்கக்கூடிய க்ரைட்டீரியா. சரிங்களா? இந்த க்ரைட்டீரியாவை எதெல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது? சரி, இது யார் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைஸ், டிபின்னு சொல்லுவாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்குதுங்க. இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ் தான் ஒரு கம்பெனிக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத அந்த க்ரைட்டீரியாவை அவங்களுக்கு எலிஜிபிலிட்டியை பார்த்து வந்து கொடுப்பாங்க. சரி, என்னென்ன க்ரைட்டீரியா இருக்குது அப்படி அந்த ஸ்டேட்டஸ் வாங்கணும்னா அந்த கம்பெனி என்னென்னலாம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 6 பாயிண்ட் சொல்கிறாங்க. இந்த 6 பாயிண்ட் அது ஃபுல்ஃபில் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நாம் நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுக்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேணாம். ஸோ அதில் நெட் ப்ராஃபிட் வந்து நெட் ப்ராஃபிட் டு நெட் ஒர்த்து, ஸோ இதெல்லாம் வந்து அது ஃபுல்ஃபில் ஆகணும். ஏர்னிங்ஸ் பர் ஷேர், ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்டு டேக்ஸ் டு டர்ன் ஓவர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 6 சொல்லியிருக்காங்க. இது பார்க்க ஆரம்பிச்சுன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போவோம். இந்த 6 பெனிஃபிட் இது நமக்கு தேவையில்லாதது. நாம் பார்க்க போகிறது இந்த க்ரைட்டீரியாவை இதை அச்சீவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, ஸோ பாருங்கள், இது ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இது மொத்தம் சேர்த்து ஒரு 100% வருமா? இந்த 100%ல் 60% இல்லை அதுக்கு மேலே அது அடைஞ்சிருக்கணும். அதே போல் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த எம்ஓ சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல் இந்த எம்ஓ வந்து ஏதோ ஒரு கம்பெனியோட ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும்போது லாஸ்ட் 3 years to 5 years வந்து அது எக்ஸலண்ட் அண்டு வெரி குட் அந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்கோர் வந்து அது பெற்றுக்கணுமாங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய இந்த 6 கேட்டகரியில் அது வந்து ஒரு 60%க்கு மேலே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அது டிக் பண்ணிட்டு வர பாருங்க. இப்போ ஜாதகம் பார்க்க போகிறோம், 10 பொருத்தத்தில் 8 பொருத்தம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அது போல் இது 100%ல் 60க்கு மேலே எடுத்துருக்கணும். அதே போல் இந்த கம்பெனியானது ஏதோ இன்னொரு கம்பெனியோட ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அக்ரிமெண்ட் இருக்கும்போது அது வந்து எக்ஸலண்ட் இல்லைனா வெரி குட் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியாவை ஃபுல்ஃபில் இருக்கணும். அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து வாங்கி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. சரி, இப்போ ஒரு கம்பெனி நவரத்னா ஸ்டேட்டஸை வாங்கிடுச்சுங்க, அது என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கும்? ஸோ ஒரு 2 நிறுவனங்களும் கம்பெனியும் நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்குறது நம்ம இவ்வளோ பேசினுக்கிறோம் அப்படின்னா, சார் நவரத்னா ஸ்டேட்டஸ் வாங்குறதுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பாருங்கள், இன்வெஸ்ட் அட்டானமிங்க. இப்போ ஒரு கம்பெனி சென்ட்ரல் செக்டர் சார்ந்த ஒரு கம்பெனி அப்படின்னா அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், ஃபினான்ஷியல் அந்த
செட்டில்மெண்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் பார்க்கும். ஆனால் ஒரு கம்பெனி நவரத்ன ஸ்டேட்டஸ் வாங்கிச்சு அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்டானமியாக ஆகிடும். அதாவது எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா அந்த நிறுவனமே முதலீடு செய்யலாம். ஸோ பாருங்கள், இன்வெஸ்ட் அட்டானமினா வந்து சுயேட்சையாக அது செய்யக்கூடியது. கேன் இன்வெஸ்ட் அப் டு 1000 கோடி, இல்லைன்னா அதோடைய நெட்ஒர்த்தில் 15% அதுவே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் வித்தவுட் கவர்மெண்ட் அப்ரூவல். கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் இல்லாமலே அது இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் பிஸ்னஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஜாயிண்ட் வென்ச்சராக வந்து பல நிறுவனங்களோட அது வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அந்த நிறுவனமே. அது பிறகு குளோபல் எக்ஸ்பான்ஷன், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அது தன்னுடைய வடிவங்களை மாற்றிக்கலாம். ஒரு பியூரோக்ராட்டோட அந்த அப்ரூவல் இல்லாமல். இப்போது இந்த ரயில்வேனா ரயில்வே துறை சார்ந்த அதிகாரிகிட்ட பர்மிஷன் வாங்கணும், எந்த ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னாலும் அதுக்கு அது தேவையே கிடையாது. அது தகுந்த மாதிரி அது தன்னுடைய வேலைகளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் மார்க்கெட் காம்படிட்டிவ்னஸ், அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது கவர்மெண்ட் இந்த பப்ளிக் செக்டரில் ரயில்வே ஸ்டேஷனில் புதுசாக ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னா கவர்மெண்ட்டே அது அந்த நிறுவனமே ரயில்வே துறையை செய்யாமல் ஒரு ப்ரைவேட்டை உள்ளே கொண்டு வரது மூலமாக. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இதில் சென்னையில் ரொம்ப லாங்காக இருக்கும். இந்த கடைசிலேருந்து அந்த கடைசிக்கு பிளாட்ஃபார்ம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே என்ன பண்ணலாம், ஒரு ப்ரைவேட் கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டு இந்த மாதிரி பேசஞ்சர்ஸ் இங்கேருந்து கொண்டு போய் வரதுக்கு நீங்கள் எடுத்துக்கங்க, டெண்டர் எடுத்துக்கங்க, எங்களுக்கு மந்த்லி இவ்வளோ பேமெண்ட் கொடுங்க, இல்லை வந்து லீஸுக்கு எடுத்துக்கங்க, நீங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட இவ்வளோ சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே வரக்கூடிய பேசஞ்சர்ஸுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்படிட்டிவ்னஸையும் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான இந்த வேலைகள் செய்வதன் மூலமாக அந்த நிறுவனமானது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அடைய முடியும், ஆப்ரேஷனல் இண்டிபெண்டன்ஸ் வந்து அது கொடுக்கும். ஸோ இந்த 2 காரணங்களுக்காக இந்த நவரத்ன ஸ்டேட்டஸ் ஆனது கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 2 நிறுவனங்கள், அதாவது சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் சொல்லப்படக்கூடிய இந்தியன் ரயில்வேஸ் உடைய மொத்தம் வந்து 12 இருக்குது. அதில் 7 லிஸ்டட் வந்து 7 கம்பெனிஸுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் வந்து 7 கம்பெனி கொடுத்துருக்காங்க. அதை 2 என்ன பார்க்கலாம், 25ஆவதா வந்து இந்த IRCTCயும் 26ஆ IRFCயும் வந்து நவரத்ன ஸ்டேட்டஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இது நவரத்ன ஸ்டேட்டஸ் இது யார் கொடுப்பாங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த 6 இண்டிகேட்டரில் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ ஃபுல்ஃபில் பண்ணும்போது 60% மேலே அது மார்க் எடுத்துக்கணும். அதே போல் இந்த 3 to 5 இயர்ஸில் வந்து இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஸ்கோர், எக்ஸலண்ட் இல்லைனா வந்து வெரி குட் அப்படிங்கிறது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொண்டு வந்துருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த அதே போல் இந்த நவரத்னா சீரீஸில் இந்த நவரத்னா அப்படிங்கிறது வந்து மிடிலுங்க, மகாரத்னா அண்ட் மினி ரத்னா இருக்குது. ஸோ இது 2த்துக்கு இடையில இருக்கிறது தான் இந்த நவரத்னா அப்படிங்கிறது. சரிங்களா, இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.